பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள் குறிப்பிடுறாரு, தமிழக பாஜகவோட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஸ்டே வாங்கலைன்னா அதை நடைமுறைப்படுத்தணும், அது ஒன்று தான் ஆப்ஷன்கிறாரு. ஸ்டே வாங்குறதுக்கு 30 நாள் டைம் இருக்கே, 24 மணி நேரம் டைம்னு நண்பர் குமரகுரு எந்த சட்டத்தில் படித்தார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ நீதிபதி என்ன செய்யணும்னா, அந்த 30 நாள் அவகாசம் இருக்கிற மாதிரி முன்னாடி தீர்ப்பு கொடுக்கணும். உங்கள் தீர்ப்புக்கு 30 நாள் அப்பீலுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துட்டு நாளைக்கே நீ ஸ்டே வாங்கு அப்படின்னு சொன்னால் எப்படி வாங்க முடியும்? வாங்க முடியாட்டி இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னால் நடைமுறைப்படுத்திட்டு அப்புறம் அப்பீல் என்ன? அது ஒரு வெத்து முறையீடு இல்லையா? அது மேல்முறையீடுன்னு அதுக்கு பேரா? அதுக்கு பொருளே இல்லையே. இதை சட்டம் படித்த இவரை போல வழக்கறிஞர்கள் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இப்போது ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் கூட ஒரு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுது, இது நீங்கள் இந்த பக்கம் அதிகமாக இருக்கீங்க, நீங்கள் இந்த பக்கம் போகணும், ஏதோ ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி உடனே நீங்கள் கோர்ட்டில் போய் அமீனாவை கூட்டிகிட்டு வந்துட முடியாது. அதுக்கு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. எப்போ எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வரும்னா 60 நாட்கள் அப்பீல் இருக்குது. அந்த 60 நாட்கள் கடந்து அப்பீல் நம்பர் ஆகலை, ஸ்டே வரல அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த செயல்முறை இதுக்கு போகலாம். அப்போ எல்லா சிவில் வழக்குக்கும் இருக்கிற அந்த அடிப்படை உரிமை, ஒரு ரிட் பெட்டிஷன் மேலே ரிட் அப்பீல் போகிறதுக்கு இருக்கிற 30 நாட்கள்ங்கிற உரிமை இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கோ அறநிலையத்துறைக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ இல்லையா? அப்படி இல்லைன்னு தான் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் இருக்கிற படித்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா மனதறிந்து பொய் சொல்லுகிறார்கள். எந்த விதமான குற்றத்துக்கும் அவங்க உடந்தையாக இருக்க தயாராக இருக்காங்கன்னு